हरे कृष्णा परम जय जय श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद् பாகவதம் 10வது ஸ்கந்தம் கண்ணபிரானுடைய பால்ய லீலைகள். ஒரு கோபி பால் தயிர் வெண்ணெய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணனை மறந்த நிலையில பால் தயிர் வெண்ணன்னு குரல் கொடுக்கறதுக்கு பதிலா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லி ஹரிநாமங்களை சொல்லி விற்கிற மாதிரி சுத்தி சுத்தி வாரா. அவகிட்ட போய் பகவான் வம்பு பண்றார். அவளை போக விடாம தடுத்து இவர் கேட்கிற போது வெண்ணெய் கேட்கிற போது அண்ணனுக்கு தான் பலராமனுக்கு தான் தருவேன் அவன் அப்படின்னு அவ சொல்ல, அந்த இழுபறியில அவளுடைய புடவையுடைய நுனியை பிடிச்சு இழுக்கிறார். அந்த கோபி அடே லாலா விடு என் புடவைய, தலைச்சுமை சாஞ்சிருச்சுன்னா பானைகள்லாம் உடஞ்சிரும் அப்படிங்கிறா. அப்படி சொல்லிட்டு கண்ணனுடைய கையை தட்டிட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறா. கொஞ்ச தூரம் போனவ மனசு கேட்காம திரும்பி பார்க்கறா. அப்போ கண்ணன் முகத்தை பார்த்தா அந்த கொஞ்சம் அப்செட் ஆகி இருக்கிற மாதிரி கோபமா இருக்கிறத பார்த்துட்டு, கோபிக்காத, வெண்ணெய் தாரேன் கல்கண்டும் தாரேன் அப்படின்னு சொல்லி கிட்ட வாரா. கண்ணன் அதை ஏத்துக்காம முகத்தை திருப்பிக்கிட்டார். சமாதானம் பண்ண முடியல. இதனால கோபி வருத்தத்தோட மேற்கொண்டு போக ஆரம்பிக்கா. பகவான் மறைஞ்சிருந்து குறி பார்த்து அந்த கோபி தலையிருந்தவன் பானைகளை கல்லெறிஞ்சு உடைக்கிறார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி அம்மா மடியில உட்கார்ந்து இருக்குது. அந்த அந்த குழந்தை அப்படி உட்கார்ந்துருக்கு. அந்த கோபி தாய் யசோதாட்ட புகார் செய்கிறான். ரொம்ப குறும்புத்தனம் பண்றான். பானைகள்லாம் உடைச்சு அத்தனையும் என் துணியில கொட்டிருச்சு, துணியெல்லாம் வீணா போச்சு, பொருட்கள் எல்லாம் வீணா போச்சுங்கிறான். அப்ப கண்ணன் அம்மா கிட்ட அவளை போக சொல்லு, எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரி நடிக்கிறார். அம்மாட்ட என்ன சொல்றாருன்னா, இவ சரியான கருமி, ரொம்ப பழைய பால் தயிரெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கா. 3 வாரம் 4 வாரம் பழசானது அதெல்லாம். அதை சாப்பிட்றவனுக்கு உடம்பு பாதிக்கும். அந்த ஆரோக்கியத்தை மனசுல வச்சுதான் பானையை உடைச்சேன் அப்படிங்கிறார். இப்படி ஒவ்வொரு சேட்டைகளா பண்றார். பெண்கள்கிட்ட வாது வம்பு பண்றார், திருடுறார், பொய் சொல்றார். இது மாதிரி வேற எந்த தெய்வமும் செய்திருக்காது. அப்படி செய்தாலும் அவங்கள யாரும் பூஜிக்க மாட்டாங்க. கிருஷ்ணனுடைய லீலா மாதுரி ரொம்ப தெய்வீகமா இருக்கு. இதை வேறு எந்த தேவர்களும் பின்பற்ற முடியாது. கிருஷ்ணன் நடத்தை யாருக்குமே சாத்தியம் இல்லை. நாராயணர் கையில சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கு. கிருஷ்ணன் கையில புல்லாங்குழல் இருக்கு, வெண்ணெய் இருக்கு. இந்த சங்கும் ஊது பொருள் தான், ஊதுறது தான், புல்லாங்குழலும் ஊதுறது தான். ஆனா அன்பாளர்களுக்கு புல்லாங்குழல் தான் பிடிக்குது. எல்லா தெய்வங்களும் கைகள்ல ஆயுதங்களோட இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட சுதர்சனம், ஒருத்தர்கிட்ட வில் அம்பு, ஒருத்தர்கிட்ட திரிசூலம், ஈட்டி, கோடாரி, இப்படி ஏதாவது வச்சிருக்கிறாங்க. கண்ணன் கையில ஆயுதம் கிடையாது. ஒரு கையில குழல், மறு கையில வெண்ணெய் இப்படி இருக்கு. அவர் நிக்கிறது கூட யாராவது தள்ளி விட்டா பொத்துன்னு விழுந்துருவாங்க. ஒத்த கால்ல நிக்கிறார். அப்படி ஒரு அலட்சியமா நிக்கிறார். கண்ணன் குழல் ஊதுற போது ஒரு கோபி வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த காஞ்ச விறகு இருக்க, அதுவே இழகி அப்படி உருகி வெளியே ஓடுது. வேணுமாதுரிய வேணுமாதுரிய அந்த லீலைக்கு இது ஒரு உதாரணம். பாறைகள் இலகுது, தண்ணீர் பாறையாகுது. மதுசூதன சரஸ்வதி அவர் இதை பத்தி எழுதியிருக்கிறார். அவர் அத்வைத மார்க்கத்துல இருந்தார். கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறதுல
ரொம்ப உறுதிப்பட இருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, அத்வைத மார்க்கத்துடைய உச்சத்துல இருந்த அப்படிப்பட்ட என்ன கோபிகள் பின்னாடி திரியக்கூடிய ஒரு போக்கிரி பலவந்தமா தன்னுடைய பாதங்கள்ல அடிமையாக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா எழுதியிருக்கிறார். யசோதா யாத்திரையாக அந்த பக்கம் வந்த கர்காச்சாரியர போஜனத்துக்கு அழைக்கிறார். அவர் நான் சொந்தமா சமைச்சு சாப்பிடுறவன். பிரத்தியார் சமையல நான் சாப்பிடுறதில்ல அப்படின்னு சொன்னதும், சரின்னு சொல்லி அவ அவளுக்கு உண்டான பொருட்கள்லாம் கொடுக்குறா. ஆத்துல குளிச்சுட்டு வாரேன். அங்கருந்து தண்ணீர் எடுத்துட்டு வாரேன். சமையல் செய்றேன் அப்படின்ட்டு ஒப்படைக்கிறார். அ அவ சில பொருட்கள வச்சுட்டு அவர் போறார். அவருக்கும் சமையல் ஜாமான்கள்லாம் எடுத்து வைக்கப்படுது. தன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பாயாசம் செய்து படைச்சிட்டு தான் அவரு சாப்பிடுவார். இதே போல லீல சைத்தன்ய சரிதத்திலயும் இருக்கு. மகாபிரபு வரலாற்றிலயும் உண்டு. அப்புறம் அதே போல அவரு எல்லாம் சமைக்கிறார், எல்லாம் செய்றார். பொதுவா தனக்குன்னு சமைச்சு சாப்பிடுறது பாவத்த திங்கிற மாதிரின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. பகவானுக்கு படைச்சு சாப்பிடணும். 4 பேருக்கு கொடுத்தும் சாப்பிடலாம். அ சேவை அதுதான் சேவையா சொல்லப்படுது. பகவானுக்காக சமைக்க, சேவைக்கு எது பயன்பட்டாலும், அது எல்லாமே மதிப்புடையதா மாறுது. சொந்த உடல விட அதிக அன்போட பகவானுக்கு சேவை பண்ணுங்க. அ இப்ப யசோதா அந்த ஆச்சாரியர்ட்ட பாயாசம் சமைக்கிறதுக்கு தங்க பாத்திரங்கள்லாம் கொடுத்தா. பாயாசம் செய்துட்டு பகவானுக்கு படைக்கிறார். "ஹே நாராயணா, ஹே லக்ஷ்மிபதி, ஹே வைகுண்டபதி, இந்த பாயாசத்தை ஏத்துக்கங்க" அப்படின்னு வேண்டுறார். அத அடுத்து 12 சுற்று நாம ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் கண்ண திறந்து பார்க்கிறார். அங்க கண்ணன் பாயாசத்த காலி செய்துகிட்டு இருக்கிறார். உடனே அவருக்கு பதட்டமாயிருச்சு. கர்காச்சாரியாருக்கு. "யசோதா, இது என்ன அநியாயம்? உன் பிள்ளை கடவுளுக்கு வச்சத போய் எச்சில் பண்றானே!" அப்படின்னு சொல்லி கத்துறார். யசோதா ஓடி வந்தா. அங்க அங்க கண்ணன் பாதி பாயாசத்த காலி செய்திருந்தான். வாயிலெல்லாம் ஒட்டி இருக்குது. இவன் ஒண்ணும் தெரியாதவன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. மறுபடி செய்றதுக்கு எல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டா. கண்ணன் அதட்டி, "உனக்கு வீட்ல எதுவும் கிடைக்கலையா என்ன? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி அதட்டுறா. அப்ப கண்ணன் என்ன சொல்றாப்புல, "அவர் தான் என்ன சாப்பிட கூப்பிட்டார். கண்ண மூடி என்ன பிரார்த்திச்சார். அதனால நான் சாப்பிட்டேன்" அப்படிங்கிறார். இப்போ கர்காச்சாரியார், "நான் கூப்பிட்டது வைகுண்டபதிய. அ அ நான் தான் அதுன்னு" கிருஷ்ணர் சொல்றார். யசோதா, "இந்த மாரி பெரிய பேச்செல்லாம் பேசாத. வைகுண்ட நாராயணனுக்கு 4 கை உண்டு தெரியுமா?" அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்றார், "உனக்கு சம்மதம்னா சொல்லு. இப்பவே நான் 4 கையா மாறிடுறேன்" அப்படிங்கிறார். யசோதா யோசிச்சு பார்க்கறா. ஏதோ விளையாட்டா பேசுறான்ட்டு, "சரி, சரி, நீ இருக்கிறபடியே இரு. அது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு கர்காச்சாரியாருக்கு மறுபடி சமைக்கிறதுக்கு பொருட்கள் எல்லாம் தர்றா. அவரு யமுனைக்கு திரும்ப நீராட போறார். நந்தலாலா யசோதா மடியில உட்கார்ந்து விளையாட்டு காட்டுறார். கிருஷ்ணர் "அம்மா, நான் குயில் மாதிரியே கத்துவேன் தெரியுமா? குயில் மாதிரியே கூவுவேன்" அப்படின்னதும், "அப்படியா? எங்க பார்க்கலாம்" அப்படிங்கும்போது, அந்த கூ 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 அந்த சத்தத்த கொடுத்து கலகலப்பாக்குறார் அம்மாவ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, முற்றத்துல மயில் நடனம் ஆடுது. இவரும் அதே போல நடனம் ஆடுறார். அப்ப அம்மா ஆண் மயிலுக்கு இந்த தோகை இருக்கு. இத பத்தி விளக்கம் கொடுக்கிறார். பெண் மயில காட்டி, இதெல்லாம் பெண் மயில். இதுகெல்லாம் அந்த தோகை விரிச்சு ஆடுதே, அதுக்கு மனைவி அப்படிங்கிற மாரி சொன்னா. அப்ப கிருஷ்ணர், "அப்ப எனக்கும் மனைவி உண்டா? எங்க இருக்கிறா?" அப்படின்னு கேட்கிறார். இப்ப கர்காச்சாரியார் உள்ள பாயாசம் செய்துட்டு இருக்கிறார். மறுபடியும் படைக்கிறார். இங்க யசோதா மடியில கண்ணன் தூங்கியாச்சு. சரி, நல்லதுதான் தூங்குறது அப்படின்னு யசோதாவும் நினைக்கிறா. அவர் துளசி இலை போட்டுட்டு கண்ண மூடி பிரார்த்திக்கிறார்.
2வது செய்றேன். பகவானே தயவு செய்து ஏத்துக்கங்க. "ஸ்வதியம் வஸ்து கோவிந்தக" அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். உங்கள் சேவகன் கொடுக்கிற இந்த சாதாரண உணவ வந்து வேகமா வந்து ஏத்துக்கங்க அப்படின்னு கண்ண மூடி தியானிக்கிறார். அப்பவும் கண்ணபிரான் வந்து பாயசத்த சாப்பிட அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிக்குது. கர்காச்சாரியார் இதையும் பார்த்துட்டார். என்ன இது? இவன் இப்பவும் இப்படி எச்சில் பண்ணிட்டானே! அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ கண்ணன் அவருக்கு 4 கரங்களோட நாராயண வடிவத்த காட்டுறார். கர்காச்சாரியாருக்கு ஆனந்தமாயிருச்சு. தரிசனம் பண்ணார். பகவான் என் மடியில அமர மாட்டாரா? அப்படின்னு சொல்லி ஏங்குறார். அதன்படி கிருஷ்ணர் வந்து கர்காச்சாரியர் மடியில உட்கார்றார். அப்போ கிருஷ்ணர் கேட்கிறார், "அ என்னதான கூப்பிட்டீங்க சாப்பிடுறதுக்கு? அதுதான் வந்தேன். நீங்களும் ஏதாவது சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றார். அப்போ கர்காச்சாரியார் சொல்றார், "என்னுடைய இஷ்ட தெய்வமே என்கிட்ட இருக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அவங்க கையால எனக்கு முதல் கவளத்த வாயில போட்டாச்சுன்னா நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு வேண்டுறார். இதனால பகவான் அவருடைய வாயில ஒரு கவளம் எடுத்து வைக்கிறார். முனிவருக்கும் தன்னுடைய வாழ்க்கை வந்து வெற்றியானதாக ஒரு சந்தோஷம். இப்போ யசோதா மடியில இருந்த கண்ணன காணுமேன்னு சொல்லி அவ அப்பதான் பார்க்கிறா. அவள ஒரு குறிப்பிட்ட மயக்க நிலையில பகவான் வச்சுட்டார். கர்காச்சாரியார் மடியில போய் கண்ணன் இருக்கிறத பார்த்து அவளுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. என்ன தப்பு நடந்துச்சோ தெரியலையே அப்படின்னு ஓடி வந்தா. கர்கர் சொல்றார், யசோதா நீ பெரிய புண்ணியசாலி. நாராயணன் உன் வீட்ல புதல்வன் வடிவுல வந்து இருக்கிறார். இப்படி சொல்லும்போது, இந்த ரகசியத்தெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருக்காரே. அம்மாவுடைய தாய் சேய் உறவு, அந்த வாத்சல்ய பாவனை இதனால பாதிக்கப்படலாமேன்னு கிருஷ்ணர் யோசிக்கிறார். ஏன்னா கர்காச்சாரியோட பாவனை வந்து ஐஸ்வர்யத்தோட உடையது. வாத்சல்யமும் ஐஸ்வர்யமும் பொருந்தாது. ஒண்ணுக்கொண்ணு விரோதம். அப்போ கர்கருடைய வார்த்தைய கேட்டா யசோதா மனசுல என்ன பற்றி அப்படி ஒரு பயங்கலந்த ஒரு ஆண்டான் அடிமை அந்த மாதிரியான ஒரு பாவனை அவளுக்கு வந்துட்டுன்னா, "என்ன எடுத்து கொஞ்ச மாட்டா யசோதா" அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு பயம் வருது. இதனால யோக மாயை கிட்ட யசோதைய மறதியில இருக்க வை அப்படின்னு சொல்லி ஆணையிடுறார். இந்த மோகிக்க வைக்கிறது, மயக்க வைக்கிறது இத வந்து 3 விதமா சொல்லலாம். தன்னை மறைக்கிறது, அதுக்கு மோகிகா அப்படிம்பாங்க. தன்னை சார்ந்ததுகளை மட்டும் மறைக்கிறதுக்கு ஜன மோகிகா. கடவுள்ட்ட ஒரு பாராமுகத்தை ஏற்படுத்துறது. அ அடுத்து எதிலயாவது சிக்க வைக்கிறது, உலகியல்ல. இதுக்கு வந்து விமுக ஜன மோகிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பகவான் வந்து மாயைட்ட சொல்லிட்டு, யசோதாவ மறதியில வைக்கிறதுக்காக பகவான் வந்து மாயத்திரைய போர்த்திக்கிறார். ஆதி மாயை அப்படிங்கிறது ராதிகாவுடைய சொரூபம் தான். அது கிருஷ்ணர்ட்ட மோகத்த நமக்குள்ள ஏற்படுத்தும். அடுத்து இந்த வெண்ண திருட்டு லீலைகள் ரொம்ப விசாலமா நடக்குது. பசங்கள அதுக்காகவே ஒரு கோஷ்டி சேர்க்கிறார். கூட்டம் கூட்டமா கோபியர்கள் யசோதட்ட புகார் பண்ண தொடங்குறாங்க. ஏற்கனவே என் வீட்ல வெண்ணெய என்ன பண்ணான்னு தெரியல. தேடி பார்த்தா கையில கிடைக்கல. அப்புறம் பார்த்தா வெளிய பானையெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. இப்படி ஒருத்தி சொல்றா. இவன் செய்யற சேட்டையெல்லாம் புண்ணுல புளிப்ப ஊத்துன மாதிரி இருக்கு. அப்படின்னு இன்னொருத்தி கொம்பு சிவுற மாரி தூண்டி விடுறா. ஒருத்தி சொல்றா, "அண்ணன் அளவுக்கு இவன்கிட்ட அமைதி இல்ல. பலராம் எவ்வளோ அமைதியா இருக்கிறான். அண்ணன பார்த்தாவது இந்த பிள்ளை திருந்தக் கூடாதா? நல்ல புத்தி வரக்கூடாதா?" அப்படிங்கிறா. உண்மையிலே பல தடவ வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு கிளப்பி விடுறதே பலராம் தான். அ இப்படி மாத்தி மாத்தி வந்து புகார் கொடுக்குறாங்க. அ பலராமனும் சில சமயம் அந்த கூட்டத்துல சேர்ந்து அவங்க பக்கம் இருந்துட்டு கிருஷ்ணனை கண்டிக்கிறது உண்டு. "ஏன்டா இப்படி பண்ற?
இனியாவது ஒழுங்கா இரு. நாங்கலாம் குறை சொல்ற மாரி வச்சுக்காத. அ அசிங்கமா இல்லையா? அப்படின்லாம் நல்ல பிள்ளை மாரி பலராமும் பேசுறது உண்டு. அவங்க ஊர்ல பாடசாலை இல்ல. ரொம்ப தள்ளி போகணும். பையங்களும் யாரும் படிச்ச மாதிரி தெர்ல. பிள்ளைங்கள முறையா படிக்க வச்சு அப்படி வளர்ந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆட்சியாளர்களுக்கு பொதுவா மக்கள் புத்திசாலியா இருந்தா பிடிக்காது. அ அதனால கல்வியில அவ்வளவா ஆர்வப்படுத்தல. கம்சன் வந்து அப்படிதான் வச்சிருந்தான். மத்தவங்களுக்கு எந்த கணக்கு வழக்கு எதுவும் தெரியக்கூடாது. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆட்சிக்காரங்களுக்கு. கம்சன் அவன்கிட்ட ஒரு தொல்லை என்னன்னா, எல்லா கிராமத்திலயும் பால் பொருட்கள் எல்லாம் இவனுக்கு கப்பமா வந்து கட்டி ஆகணும். இதுல நந்த கிராமம், கோகுலம் இவங்கெல்லாம் வந்து வெண்ணெயெல்லாம் இங்க கொடுக்கணும். அப்படி ஒரு திட்டம் அவனுக்கு வச்சிருந்தான். அதனால பிரஜவாசிகள் அப்பாவிகளா வேற இருந்தாங்க. அவங்கவங்க குழந்தைகளுக்கு கூட வெண்ணெய் கம்மியா குறைச்சலா தான் இருக்கும். கம்சனுக்கு நெறையா கொடுப்பாங்க. அவன் இதையெல்லாம் தாங்கிட்ட இருக்கிற தடியங்களுக்கு அத கொடுத்து, கொழுத்து தீனி போட்டு வச்சிருந்தான். கண்ணன் வந்து பிரஜவாசி சிறுவர்கள்ட்ட, இனிமே நம்ம கம்சனுக்கு வெண்ணெய் தர்றத நிறுத்தி ஆகணும். கிராமத்துல தயாரிக்கிறத கிராமத்துக்கே பயன்படுத்தணும். முக்கியமா வெண்ணெய் இனி நமக்கு தான். மதுரா அனுப்பக்கூடாது. இப்படி பேசிட்டு இருக்கான் கண்ணன். மதுமங்களா நல்ல அறிவாளி. ஆனா எவ்வளோ ஒல்லியா இருக்கான். அ அவனுக்கு வெண்ணெய் கொடுத்தா நல்லது. ஆனா எல்லாம் கப்பமாக வட் வட்டி வரி மாதிரி அங்க போயிட்டுருக்கு. இப்படி பசங்க கிட்ட கிருஷ்ணர் பேசிட்டு இருக்கிறார். நம்ம கிராமத்துல கஷ்டப்பட்டு செய்ற வெண்ணெய் இனிமே எல்லாமே நமக்கு தான். வருத்தப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றார். தினமும் நாம சாப்பிடணும்னா அது கஷ்டமாச்சே. எங்களுக்கெல்லாம் வெண்ணெய் நீ கொடுத்தாச்சுன்னா உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு பசங்க கேட்டாங்க. உங்களுக்கு தினமும் கிடைக்கும். திருடியாவது உங்களுக்கு தாரேன் அப்படின்னு கோஷ்டிகள்ட்ட சொல்றாரு. திருடும்போது பிடிபட்டா என்ன பண்றதுன்னு கேட்கிறான் ஒருத்தன். அப்படிலாம் பிடிபட மாட்டோம். ஏன்னா அதுக்கு எனக்கு ஒரு குரு இருக்கிறார். எப்படி திருடுறதுன்னு அவர்ட்ட நான் பாடம் படிச்சிருக்கேன். ஒரு மந்திரம் கொடுத்திருக்கிறார். அப்படியா யார் அதுன்னு கேட்டாங்க. அவர் பேர் வந்து கவளமுனின்னு நான் பேர் வச்சிருக்கேன். கவளம், கபளம்ங்கிற வார்த்தைய சொன்னா உங்களுக்கு திருடுறதுக்கு பொருள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். மறைச்சு வச்சா கூட உங்க கண்ல படும்னு சொல்லியிருக்கிறார். அ அதனால நமக்கு அத பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்றார். கண்ணன் கட்டளை தான் நமக்கெல்லாம் வேதம். திருடணும்னு ஆசை இருந்தா கண்ணன் கிட்ட கண்ணா என்ன உன் நண்பனாக்கிக்க. உன்னுடைய அந்த கோஷ்டியில நானும் ஒரு கண் காணாத இடத்துல இருக்கேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். பகவான் செய்யறது எல்லாம் திவ்யமானது. அதுதான் கருத்து. ஹரே கிருஷ்ணா.